கலைஞரின் குறளோவியம். கலைஞரின் குறளோவியம் புத்தகத்திலிருந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குறளோவிய புத்தகத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மடியுளால் மா முகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரை இனால் அப்படின்ற ஒரு அருமையான திருக்குறள். குறள் 617. இந்த குறள் அதிகாரம் 62 ஆழ்வினை உடைமை. இந்த குறளுக்கு கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இரண்டு நண்பர்கள், ஒருத்தன் ஒருத்தரை பார்க்க வர்றான், வேகமா சிரிச்சுட்டே வரான். என்னடா இவ்வளவு வேகமா சிரிச்சுட்டே வர, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அங்க கிளம்பிட்டு இருக்கான். சிரிப்பு அடக்க முடியாம கேட்கிறான், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்னடா சந்தேகம் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, திருமகளுடைய தங்கை மூதேவியா இல்ல அக்கா மூதேவியா அப்படின்னு கேட்டோன்னே, இதுலடா அவன் சந்தேகம் அக்கா தான் அப்படின்னு சொல்லி, இல்லடா தங்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதல்ல திருமகளும் மூதேவியும் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுல நிறைய பகுத்தறிவா நிறைய ஓடிட்டு இருக்கு. நமக்கு அதுல விஷயம். ஆனா என்னைய பொறுத்தளவுல திருமகளும் மூதேவியும் இருக்காங்க, வா உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிரிச்சுட்டு வந்தவனை கூப்பிட்டுட்டு இவன் போறான். உண்மையா சொல்ற, நீ காமிக்கிறியா? ஆமா வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். ஒரு நெடுஞ்சாலையில போறாங்க, ஒரு இரும்பு பட்டறைக்கு போறாங்க, உலை கூடத்துக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இரும்பு அடிக்கிறாங்க. இரும்பை ஊர்க்கிறதுக்கு நெருப்பு அதிகமா போட்டு ஒருத்தன் நெருப்பை ஊதுறான், ஒருத்தன் சுத்தி அடிக்கிறான், இன்னொருத்தன் இது உதவி செஞ்சுட்டு இருக்கான். 3 பேத்துக்கும் வேற ஒலிக்கு அப்படியே கடுமையான தீ வெப்பம் அப்படி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா அவங்க அந்த வேலையை தொடர்ந்து எந்த விதமான அலுப்பு இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. அது முடிஞ்சுன்னு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஒரு அழகான பளிங்கு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா அந்த மண்டபத்துல முன்னாலும் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னா அந்த மண்டபத்தை காவல் காக்குறான், ஒரு காவலர். அப்ப அந்த மண்டபத்துக்குள்ள துப்பையை போடுறாங்க, அந்த மண்டபத்து முதல்ல தேவையில்லாம எழுதுறாங்க. இப்படி அங்க சிலந்தி வலை பின்னி போய் கிடக்கு. நிறைய அதாவது காக்கா குருவி பறவைகள் அதெல்லாம் உட்காந்து அசியம் பண்ணிட்டு போகுது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா அந்த காவலாளி அது சுத்தம் பண்ணாம தூங்கிட்டு இருக்கான். பார்த்து முடிச்சிட்டோமா, அப்படி 2 பேரும் அப்படியே வர்றாங்க. சரி வாடா நம்ம வந்த வேலையை பார்ப்போம், நீ திருமகளையும் மூதேவியும் காமிக்கிறேன்னு சொன்னீங்கள, அதை மட்டும் காமி அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் பார்த்தாச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏண்டா இந்த வீட்டுக்கு போவோம் வாடா, எப்படா பார்த்தோன்னு அந்த உலைக்கூடத்துல இரும்பு கூடத்துல, அதாவது எந்த விதமான அந்த அயர்வையும், நமக்கு அயர்வு வந்தா கூட அதை எண்ணி பார்க்காம வியர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உள்ளத்துல திருமகள் வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பளிங்கு மண்டபத்துல, அழகான மண்டபத்துல காத்தால படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு, இந்த காவலாளி தான் மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் திருவள்ளுவர் அன்னைக்கு அந்த குறள்ல அருமையா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அந்த குறளை தான் இந்த மடியுளால் மா முகடி என்ப மடியிலான் தாளுளால்